டிவி ப்ரொஜெக்டரில் நம்ம இன்றைக்கி ஐபிஎல் நம்ம வந்து ப்ரொஜெக்டரில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ப்ரொஜெக்டருக்கான ஸ்க்ரீன் எடுத்துக்கிறோம். ப்ரொஜெக்டரவே எடுத்துக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்டுக்காக ஸ்பீக்கரே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் டே. அப்படி என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பி சத்யா இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதை விட இந்த மெயினான வீடியோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் பேக், அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய டிவி ப்ரொஜெக்டில் நம்ம இன்றைக்கி ஐபிஎல், அதாவது நம்ம தம்பி பர்த்டே ஸ்பெஷலாக கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம மொட்டை மாடியில் நம்ம பசங்க பெரிய ஸ்க்ரீனில் நம்ம எல்லாம் ஜாலியாக பார்க்க போகிறோம். நம்ம தம்பி பர்த்டே ஸ்பெஷலாக கொண்டாடுறதுக்காக, செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக கேக் கட்டிங் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. கேக் கட்டிங் நம்ம தம்பியை வச்சு செம்ம ஃபன் பண்ண போகிறோம். அப்புறம் மெயினாக சிஎஸ்கே வெர்சஸ் டிசி மேட்ச் லைவ் ஐபிஎல்லில் நல்லா பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்களா? செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முதல்ல நம்ம ப்ரொஜெக்டருக்கான ஸ்க்ரீன் எடுத்துக்கிறோம். ப்ரொஜெக்டரவே எடுத்துக்கலாம். இந்த ப்ரொஜெக்டரை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரொஜெக்டரை பற்றி போடலாம். கிட்டத்தட்ட இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30,000 வரும். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ வேணும்னா இதை கவர் பண்ணுங்கள். மறக்காமல் நான் உங்களுக்கு இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் பண்ணுறேன். சவுண்ட் எஃபெக்ட்டுக்காக ஸ்பீக்கரே. இந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம ஸ்க்ரீனை போட்டுடலாம். ஓகே, இதான் நம்ம போட போகிறோம். இது ஃபுல்லாக பெரிய ஸ்க்ரீனாக போட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனை எல்லாம் கட்டிடலாம். ஓகே, இப்போ தேட்டர் லெவலில் இப்போ நம்ம பெரிய ஸ்க்ரீனாக கட்டுறோம். ஒயிட் ஸ்க்ரீன், அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து வேஷ்டி. ஆல்ரைட், நானும் மணியனும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஸ்க்ரீனை உருவாக்கிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 இன்ச்சஸ் எல்இடி டிவி மாதிரி நல்லா பெரிய சைஸில் இருக்குது. இருங்க, நம்ம மணியனை ஓரமாக போக சொல்லிட்டு காமிக்கிறேன். பார்த்தாலும் தெரியும் பாருங்கள், பெரிய ஸ்க்ரீனாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம டிவியில் இந்த அளவுக்கு நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இதில் ஸ்க்ரீனில் அதுவும் மாதிரி நம்ம மொட்டை மாடியில் நம்ம பசங்க எல்லாருக்கும் வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம பாருங்கள், நம்ம பர்த்டே பாய் நம்ம சத்யா இருக்கார். ஓகே, நம்ம ஸ்க்ரீனில் நம்ம தம்பி இருந்தால் உட்காந்து பார்ப்பார். வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம். வாங்க ஃபுல்லாக பாருங்கள். இதுக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது அந்த பழைய காலத்து மெமரியல்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி திரை கட்டி பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குங்க அப்படின்னா இன்னும் நிறைய வீடியோ இந்த மாதிரி திரை கட்டி வீடியோ நம்ம பார்க்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது பாருங்கள், ப்ரொஜெக்டில் பார்க்குறதுக்கு ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதை வந்து சர்ப்ரைஸாக ஏதாவது வந்து பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து இந்த மாதிரி ப்ரொஜெக்டரு. இதை வந்து நீங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் 300 லைக் மறக்காமல் போட்டிங்கன்னா அடுத்த வீடியோ வந்து இந்த ப்ரொஜெக்டில் நிறைய படம் பார்க்கலாம், நிறையா நம்ம யூடியூப் வீடியோஸ் கூட பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆல்ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரீன் எல்லாம் கட்டி முடிச்சு கனெக்ஷன்லாம் கொடுத்து வச்சு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி இருக்கும். நம்ம இன்னும் லைட்டெல்லாம் செட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆன் பண்ணி காமிக்க போகிறேன். ஏங்க, இப்போ நம்ம ஸ்விட்சை போட்டு ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணலாம். ஓகே, ப்ரொஜெக்டரை இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இருங்க, ஆனால் எனக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். ஓகே, உங்களுக்கு யாருக்கு இந்த மாதிரி பழைய காலத்து அதாவது மெமரிஸ் நீங்களாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம ப்ரொஜெக்டர் ஆன் ஆயிடுச்சு. பாருங்கள், வேறு லெவலில் ஸ்க்ரீன் வருது. பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அதுவும் நம்ம ஒயிட் வேஸ்டி போட்டனால. ஓகே, இதில் இப்போ நம்ம ஐபிஎல் கனெக்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கஷ்டப்பட்டு நம்ம ஐபிஎல் ரெடி பண்ணிட்டோம். பின்னாடி ஐபிஎல் ஓடிட்டுருக்கு. ஆனால் நம்ம அதை காமிக்கக்கூடாது, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வந்துடும். ஓகே, ஆனால் வேறு லெவலில் நம்ம பசங்களாம் வந்து ஐபிஎல் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சிஎஸ்கே மேட்சை ஓரளவுக்கு நான் பார்த்தாலே தெரியும். இப்போ ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு. ஓகே, இன்னும் நிறைய அலப்பறைகளாக இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் ஃபைனல்லாம் இன்னும் ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம செம்ம என்கரேஜ் பண்ணி வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம். மணி ப்ரோ எப்படி பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் ஐபிஎல் ஓடுறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 100 மீட்டர் தள்ளி இந்த சைடு வந்து பார்த்தோம். இங்கேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஓடிட்டுருக்கு. நம்ம பசங்களாம் மேலே அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருக்கிறத பாருங்கள். நம்ம வீடு அங்கே இருக்கா, அங்கே ஸ்க்ரீனில் ஐபிஎல் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு தெளிவாக தெரில, ஆனால் பாருங்க ஓடுற மாதிரி தெரியுதா, ஐபிஎல்லாம் போயிட்டுருக்கு. ஓகே பாருங்கள், அங்கே ஓடிட்டுருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓகே வாங்க இப்போ அப்படியே நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். அங்கே போய் ஐபிஎல் நான் ஏன் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன்னா உங்களுக்கு இங்கேருந்து வியூ காமிக்கிறதுக்கு. மெயினாக நம்ம தம்பிக்கு வந்து இன்னும் கேக் வெட்டுற விஷயம் தெரியாது. அவனை வந்து சர்ப்ரைஸ், பயங்கரமான சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம்.
வாங்க நம்ம தம்பி அங்கே அலப்பறையை போட்டிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம அங்கே போய் கேக் வெட்டலாம். அந்த ஷாட் தான் நீங்கள் அடுத்து பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தம்பியை வந்து அப்படி இப்படின்னு பேசி அனுப்பிவிட்டாச்சு. இப்போ நம்ம கேக் வெட்ட போகிறோம். பாருங்கள், நம்ம மணி ப்ரோ எல்லாருமே வந்து கேக் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஓகே, பெருங்க கொஞ்சம் லைட்டாக டெக்கரேஷன் மாதிரி ஒரு அலப்பறையை கொடுத்து ஆல்ரைட், வேற லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணோம். இங்கே பாருங்க நம்ம மூஞ்சியெல்லாம் எப்படி இருக்குன்னு, நம்ம தம்பி மூஞ்சி, நம்ம மணியண்ணாவோட ஃபேஸ் எல்லாம் பாருங்க வேற மாதிரி செம்ம என்ஜாய்மெண்ட். என் பர்த்டே கூட இந்த அளவுக்கு நான் என்ஜாய்மெண்ட் பண்ணல, ஏன்னா செம்ம அட்ராசிட்டி. இன்னும் நிறைய பேர் கேமராக்குள்ள வராமலாம் நிறைய பேர் இருக்காங்க, பட் ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, இன்னும் ஐபிஎல் பார்த்துருக்கோம், அலப்பறை இருக்கே, வெயிட் பண்ணுங்க. இருங்க, நம்ம போய் ஃபேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரோம். ஓகே, எப்படி இருக்கு, எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? வேற மாதிரி எண்ணமே என் உன்னால உள்ள புங்குது தன்னால கண்ணமே என் கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் ஒளர கொஞ்சம் காதல் வளர உள்ள வைக்கும் வளர அவ காத்தேடியே கண்ணன் NCS ஆல்ரைட், ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஓரளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். ஐபிஎல் பார்த்திங்கன்னா லைவ் அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு. ஓகே, அது பாட்டுக்கு நம்ம லைவ் ஓடிட்டுருக்கட்டும். ஓகே, நாங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, நீங்களும் டிஜிட்டலாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் கிடச்சா மறக்காமல் நீங்களும் ப்ரொஜெக்டெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி உங்கள் ஹோம் டெரஸ்லேயும் வந்து நீங்கள் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ஐபிஎல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை NS Vlogs நவீன். ஓகே, பை.